அனைவருக்கும் ஆசீர்வாதமான காலை வணக்கம். இந்த நாளில் நாங்கள் தியானிக்க போகிற சங்கீதம் 142வது அதிகாரம் 7வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீர் தயவு செய்யும், நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள் என்று இந்த இடத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் எங்களுக்கு தயவு பாராட்டும் பொழுது எங்களை சூழ எங்களுடைய வாழ்க்கையிலே அநேகர் எங்களை சூழ்ந்து கொள்வார்கள். இதில் சொல்லப்படுகிறது, எனக்கு தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய தயவை பெறும் பொழுது எங்களை சுற்றி நீதிமான்கள் சூழ்ந்து கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏன் அப்படி நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய தயவு எங்களை நீதிமான்களாய் ஆக்கிறது. பாவத்தில் நாங்கள் வாழ்கிற நேரங்களிலே, பிழைகள் தவறுகள் எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறும் நேரத்திலே கர்த்தருடைய தயவு பெறும் பொழுது நாங்கள் நீதிமான்களாக மாற்றப்படும். மீண்டும் ஒரு வாழ்க்கையை, மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிறார். நாங்கள் மீண்டும் நீதிமான்களாகும் பொழுது, எனவே பிரியமானவர்களை, கர்த்தருடைய தயவு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எங்களை சுற்றி எப்பொழுதுமே நீதிமான்கள் சூழ்ந்து கொள்வார்கள். இன்று நான் உங்களையும் என்னையும் நாங்கள் தைரியப்படுத்திக் கொள்வோம். எங்களுடைய வாழ்க்கை எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தருடைய தயவை நாங்கள் கைப்பற்றிக் கொள்வோம். அவருடைய தயவை நாங்கள் நம்பியிருப்போம். அவருடைய தயவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். அப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நீதிமான்கள் எங்களை சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.